ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ இப்போ வந்து குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட ஆக்ஷன் பிக்ஸு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றி அவங்க டிஸ்கஷன் நம்ம பண்ண போகிறோம் குஜராத் டைட்டன்ஸை பற்றி. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஆக்ஷன் அவங்களுக்கு பர்ஸ் அவைலபிளே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருந்துச்சு. 12.9 crores இருந்துச்சு வித் 5 ஸ்லாட்ஸு. ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஆக்ஷன் பிக்ஸ்ன்னு பார்த்தா அவங்க ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் டாம் பேட்டன் எடுத்திருக்காங்க. ஜோஸ் பட்லருக்கு 2 crore. தென் ஆல்ரவுண்டரில் வந்து ஜேசன் ஓல்டர் எடுத்திருக்காங்க 7 crores போய். தென் லோக்கல் டேலண்ட்ஸ் அசோக் சர்மா இஸ் அ கரண்ட் ஸ்மார்ட் லீடிங் விக்கெட் டேக்கர், ஜாயிண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் அலாங் வித் சுஷாந்த் மிஸ்ரா. அவரை 90 lakhs பிக் பண்ணியிருக்காங்க. தென் பிருத்திவிராஜ் யாரா ஃப்ரம் ஆந்திரா, ஒரு டால் லெஃப்ட் ஆர்ம் பவுலர், நம்ம இவரை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அவரை ஆமா. வந்து இவங்க பிக் பண்ணியிருக்காங்க. இஸ் ஆல்சோ இட்டு த டெக் ஸ்கில்ஸ் உள்ளவர் பிருத்திவிராஜ் யாரா 30 lakhs. தென் லூக் வுட்டு பேக்கப் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க 75 lakhs அவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இது பார்த்தா இவங்க எல்லாருமே தீஸ் ஆர் த பிளேயர்ஸ் தே பிக் ஃபார் த ஆப்ஷன்ஸ். ஸோ கணேஷ், வாட்ஸ் யுவர் இனிஷியல் தாட் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ்? குஜராத் டைட்டன்ஸ் இது ஐ திங்க் பிரிட்டி மச் செட் சைடு தான் இல்லையா? ஏன்னா வந்து அவங்க புதுசாக பெரிய ஐ திங்க் ஒரு பிளேயர் அவங்க வந்து ட்ரேடில் விட்டாங்க இல்லையா? இஃப் ஐம் நாட் ராங். ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் மும்பைக்கு இது பண்ணாங்க, எனக்கு அதுதான் ட்ரேட்ல எனக்கு பண்ணாங்க. எனக்கு அதுதான் ஒரு இதுவாக இருந்தது. என்ன விதமான டிசிஷன் தெரியல. ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்தோன்னா இந்த அப்பப்போ வந்து இந்த ஒரு இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்து நிறைய அடிச்சு கொடுத்துருக்காரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு, குஜராத் ஆமா ஆமா, தமிழன்ஸுக்கு. சொல்லு. இல்லை, ஏன்னா ஸ்குவாட் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பிளேயிங் லெவல்லே இருக்காங்க. அதனால தான் சும்மா. பட் குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தா அவரை அடிச்சு கொடுத்துருக்காங்க. பட் ஏன் அவரை ஆமா விட்டாங்கன்னு தெரியல. அது வந்து மும்பைக்கு ஒரு ஸ்டீல் தான். உண்மையாக சொல்ல போனால் அது வந்து ஒரு நல்ல வேல்யூ அடிஷன் டு மும்பை. அது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். பட் ஆமா, ஆல்ரெடி ரிட்டன்ஷன்ல நம்ம இது பண்ணோம். ஸோ சரி, பட் இப்போ நம்ம ஆக்ஷன் பிக்ஸ் பத்தி போலாமா? ஷியோர் அவங்க ஷியோர் ஷியோர் ஷியோர். அவங்க அவங்க வந்து ஆக்சுவலா பார்த்தா தே வாண்டட் டு கவர் ஒரு பிரசித் கிருஷ்ணாக்கும் சரி, ஒரு டெத் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி பவுலர்ஸ் அவங்க வந்து டொமஸ்டிக் டேலண்ட்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் சர்மா, அவரை பற்றி ம். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அசோக் சர்மாவை பற்றி கரண்ட் அவர் தான் வந்து ஸ்மாட்ல லீடிங் விக்கெட் டேக்கர், 22 wickets கரெக்ட். எடுத்திருக்காரு ஆமாம். கரண்ட் அசோக் சர்மாவை பொறுத்த வரையும். அண்ட் ஒரு இட்டு த டெக் ஸ்கில்ஸ் உள்ளவர், 150+ போடுறவர். அண்ட் இஸ் ஆல்சோ லேர்னிங் ஓபல் சீம். ம். ரீசெண்டாக ஒரு இதில் வந்து இன்டர்வியூவில் வந்து ஓபல் சீமும் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வெரி குட் அடிஷன் அவரை பொறுத்த வரையும், அசோக் சர்மாவை பொறுத்த வரையும். புரியுது. நல்ல இன்வெர்ட் ஆங்கிள்ஸில் நல்லா போடக்கூடிய ஒரு டேலண்டட் பவுலர் அசோக் சர்மாவை பொறுத்த வரையும். ம். தென் நல்ல அவரோட ஆக்சுவலா அவரு முன்னாடி வந்து ராஜஸ்தானுக்கு இருந்திருந்தாரு, பிளஸ் கல்கட்டாக்கும் இருக்கும்போது அவங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அப்ப வந்து கம்மின்ஸ்ட பேசியிருக்காரு. கம்மின்ஸ்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈச் பவுலர்ஸ் ஆஸ் தேர் ஓன் ஸ்ட்ரென்த். சில பேருக்கு ஓபல் சீம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும், சில பேர் டெட்லி யாக்கர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அப்படின்னு அசோக் சர்மாட்ட கேட்டபோது, அவர் என்னோட ஸ்ட்ரென்த்னு அவர் சொன்னது வந்து ஆட் லெங்க்ஸ் போடுறது, விக்கெட் டு விக்கெட் பவுலிங் போடுறது என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னாரு. ஷேன் பாண்ட்ட லாஸ்ட் ராஜஸ்தான்கிட்ட இருக்கும்போது ஷேன் பாண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ட்ரை டு லேர்ன் யாக்கர், யாக்கரை லேர்ன் பண்ணு, கட்ரஸ் ம். யூஸ் கற்றுக்கோ, தென் ஒய்டர் லெங்க்த்தில் போடுறதுக்கும் கற்றுக்கோன்னு சொல்லி. ஸோ ஐ எம் லேர்னிங். ஈவன் ஓபல் சிம் அவர் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ, ஃப்ரம் சிராஜ் பாய்ட்டேருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு சொல்லியிருக்காரு. ரீசெண்ட் ஒரு இது இன்டர்வியூ நான் பார்த்தேன் அந்த இது. ஸோ குட் டு சி தட் தே பிக்டு அசோக் சர்மா. ஐ திங்க் இட்ஸ் எ வெரி ஒர்த்தி பை. அவங்களுக்கு 90 lakhsல ஒரு ஸ்டீல் ஆமாம். அசோக் சர்மாவை பொறுத்த வரையும். தென் பிருத்திவிராஜ் யாரா, நம்ம அவரை பற்றி பேசியிருக்கோம். நிறைய பேசியிருக்கோம். அண்டு ரொம்ப ஆக்சுவலாக வந்து இஸ் எ வெரி குட் ஐடியல் bowler ஃபார் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ். நல்ல ம். ஃபேஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு, 140+ போடுவார். இட்டு த டெக் ஸ்கில்ஸ் உள்ள ஒரு கேபபிள் பவுலர், வெரி வெரி குட் பவுலர். இவரை பொறுத்த வரையும், பிருத்திவிராஜ் யாராவை பொறுத்த வரையும் நல்லா டீசெண்டாக பண்ணியிருந்தார் ஸ்மாட்லேயும். இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் சூப்பராக விக்கெட்ஸ் இது பண்ணார். நேக் ஆஃப் விக்கெட் டேக்கிங் இது உள்ளவர் அவர். ஓகே. தென் நான் நீ சொல்லியிருந்தல ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்டை அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொன்னதில்ல, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. யாரை சொல்றேன்னா குமார் குஷாகரா. குஷாகரா. ஆமாம்.
குமார் குஷாகராவை பொறுத்தவரையும் கரண்ட் ஸ்மேட்ல வந்து 422 ரன்ஸ் இன் 10 இன்னிங்ஸ் வித் ஆவரேஜ் ஆஃப் 60, 162 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காரு. ஆன ஃபைனல் அகைன்ஸ்ட் ஹரியானா வந்து 38 பால்ஸ் 81 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ம் அண்ட் பஞ்சாபோட ஒரு 86 ரன்ஸ் 40 பால்ஸ்ல, தமிழ்நாடோட ஒரு 30 பால்ஸ் 84. ஸோ குமார் குஷாகராட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, he has a சாலிட் டெக்னிக், எக்ஸலண்ட் பேலன்ஸ் அண்ட் ஃபுட் ஒர்க்கு. என்ன ஒரு ரீசன் என்னன்னா, அவரோட அவரோட டெக்னிக் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த ஸ்டாண்ட்ஸ், ஓப்பன் ஸ்டாண்ட்ஸ் விச் ம் அலோஸ் him டு பிக் லைனை வந்து ஏர்லியாக பிக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு அகெயின்ஸ்ட் ஃபேஸ் பவுலர்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஸ்டெடி ஹெட், ஓகே, எஸ் அந்த ம் பேலன்ஸ் இருக்கும் அவரோட. ஸோ என்ன ஆகும்னா, பேட் கம்ஸ் டவுன் ஃப்ரம் ஸ்ட்ரைட்டராக ஆடுவார், ஸ்ட்ரைட் புரியுது பேட்டில் ஸ்ட்ரைட் பேட் ஆடுவார் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வித் ஐ பேக் லிஃப்ட் ம் வித் ஓகே குட் கண்ட்ரோல். அவர் இதை பொறுத்த வரையும் பேட் ஸ்விங்கும் சூப்பராக இருக்கு, காம்பாக்டாக இருக்கும், ஃப்ளாஷியாக இருக்காது. புரியுது இது என்ன, வாட் இட் டெல்ஸ் மீன்ஸ் இட் ரெடியூசஸ் அ மிஸ் டைமிங். அது ம் கம்மிப்படுத்தும் அவரோட பேட் ஸ்விங் காம்பாக்டாக இருக்கிறதுனால. அண்டு எக்ஸலண்ட் அந்த பேட் ஃபேஸ் கண்ட்ரோல் இருக்கு பாரு, ம் 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 விச் அலோஸ் him டு பிளே லேட் ஆல்சோ. புரியுது சூப்பர் ஃபுட் ஒர்க் இருக்கு அவர்கிட்ட. அவரோட ஃபுட் ஒர்க்கும் ஒரு கீ ப்ளஸ் பாயிண்ட். என்னன்னா, அவரோட இது he has a quick initial trigger movement which helps him to get into a position ஏர்லியா ம் வரதுக்கு. புரியுது அண்டு என்ன பண்ணுவார்னா, அகெயின்ஸ்ட் ஃபேஸ் பவுலர் நான் பார்த்த வரையும் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபுல்லர் லெங்க்த்தை கான்ஃபிடண்டா முன்னாடி ஆடுவார், ஃபார்வர்ட் போவார். ஓகே, ம் இது பேசிக்கலி எல்லாரும் பண்றது தான். கோஸ் ஃபார் பேக் ஆஃப் லெங்த் இருந்துச்சுன்னா கோஸ் டீப் இன் த கிரீஸ், கோஸ் டீப் ம் பேக் இன் த கிரீஸ் ம் அவர் இதை ம் பொறுத்த ம் வரையும். ம் அண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்பின் வந்து he will commit fully forward or fully backward, in ஓகே between இது பண்ண மாட்டார். புரியுது ஓகே, which will help him to reduce the bat gap, ம் closer bat ஆடுறதுனால which reduces to bat gap. அண்ட் இவருக்கு ஷார்ட் பாலும் ஸ்ட்ரென்த் அதிகம். நைஸ் என்னன்னா, he has a very good body alignment which helps him to pull ம் easily. ஸோ ஹீ லுக்ஸ் டு பி So a these wholesome are his player very and very calm under pressure. crunch சுச்சுவேஷன்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கிரேட் கிரேட் ஐம் அண்ட் வெரி ஸ்மார்ட் கிரிக்கெட்டர். ஏன்னா ஈ நோஸ், என்ன சொல்லுது, ஈ ரொட்டேட்ஸ் த ஸ்ட்ரைக் வெரி வெல். ம் வெரி அண்ட் இம்பார்ட்டன்ட் கேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவார். ஃபீல்ட் பொசிஷனை பார்த்துட்டு அங்கே கேப்பை ஐடென்டிஃபை பண்ணுவார். அண்ட் வெரி குட் பிளேயர், ஸ்ட்ரைட் பேட்டர் இருக்கனால ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ் அண்ட் ஆன் டிரைவ்ஸ் ஆர் இஸ் வெரி ஸ்ட்ரென்த், கீ ஸ்ட்ரென்த் இவர்கிட்ட பொறுத்தவரையும். ம் காட் இட் அதான் லைக் நீ ஆல்ரெடி இந்த ஆக்ஷன் பிக்ஸை பற்றி நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட. லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதான் பட் அதர் தேன் தட் வந்து மோர் தென் செட்டில்டு சைட் மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு பேக்கப்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்ஷன் எடுத்து போனதுங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஜேசன் ஹோல்டர் ஓகே, நல்ல நல்ல பிக்கு மீன்ஸ். ஆனால் இப்போது அவர் முன்னாடி இருந்த சேம் இதில் இருக்காரா இல்லை என்ன எப்படி எவ்வளோ டச்சில் இருக்காருங்கிறது பார்க்கணும். பட் இல்ல, நல்ல ஃபார்ம்ல தான் நல்ல இருக்காரு. ஜேசன் ஃபார்மில் ஹோல்டர் இஸ் இருக்காரு. கரண்ட்லி இன் ஃபார்ம். பட் ஃபார்ம் அங்க எப்படி இருக்காருங்கிறது நீ சொல்றது, ஐபிஎல் எப்படி, இட்ஸ் நம்ம டிஃபரெண்ட் பால் கேம். அதான், ஏன்னா நம்ம நம்ம கண்டிஷன்ஸில் அவர் எவ்வளோ நாள் ஆச்சு விளையாடி, அண்ட் இந்த கிரன்ச் இவ்வளோ ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸை எப்படி டீல் பண்ணுறாரு அதெல்லாமே பார்த்து ஆகணும். ஏன்னா வி ஹவ் சீன் மெனி பிக் நேம்ஸ் வித் பிக் மணி ஃபெயிலிங் டியூ டு தட் அந்த ப்ரெஷர். ஸோ அது மெயினாக பார்க்கணும். பட் ஹி ஹாஸ் த ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ். சிஎஸ்கேக்கெலாம் ஆடி இருக்காரு, வேரியஸ் டீம்ஸ்க்கு ஆடி இருக்காரு. ஸோ ஐபிஎல் இஸ் நாட் அ நியூ திங் ஃபார் him. ஸோ he should be able to do if he is in the playing 11. இஸ் பார்க்கலாம். இட் கரண்ட்லி இன் குட் ஃபார்ம், லெட்ஸ் சி ஹவ் இஸ் எப்படி பேட்டிங்கும் நல்லா பண்ணுறாருன்னு கான்ட்ரிபியூட் பார்க்கணும். பண்ணிட்டு இருக்காரு. அண்டு அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷன் நீ சொன்னல, ஓல்டர் போனது, பட் தே ட்ரைடு ஃபார் இவரை கூட ட்ரை பண்ணாங்க, வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணாங்க. ஆமாம் டில் 2.6 crore வரையும் போனாங்க. மேபி தே ஷுட் ஹவ் கோன் லிட்டில் பிட், பட் அவருக்கு பவுலிங்க்கு செட் ஆகாது. பட் இவங்ககிட்ட இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு பேட்டிங்க்கு வெங்கியர் வச்சிருக்கலாம், கொஞ்சம் போயிருக்கலாம்னு தோணுது. ஈவன் லிவிங் ஸ்டோனுக்கும் போனாங்க, டில் 4 போனாங்க. crores வரையும் இவங்க போனாங்க லிவிங் ஸ்டோனுக்கும். இவரையுமே போனாங்க.
நெகராஜி வந்து உட்காந்து இருக்கிற எல்லா ஃபாஸ்ட் bowler-ம் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு. பென் டுவார்ஷிஸ்க்கு 4.2 வரையும் போனாங்க. நல்ல வேளை பஞ்சாப் பிக் பண்ணா 4. எத்தனை ஃபாஸ்ட் bowler ஒரு இல்ல எனக்கு எக்கச்சக்கமா இதெல்லாம் மத்த டீம்ல இவரே எல்லாம் வச்சுக்கிட்டு பாவம் நிறைய பேர் சான்ஸே கிடைக்காது. நல்ல பவுலர்ஸுக்கு மத்த டீமுக்கு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா 11ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்குவாட் இருக்கு இவங்க கிட்ட. ஆமா. போதாதுக்கு ஜாக் எட்வர்ட்ஸ்க்கும் போனாங்க 1.5 crores-க்கு. இல்ல நான் இவனோட அத டார்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா. ஸ்குவாட்ல ஸோ பார்த்துட்டு உன்னோட இருந்தா 11 காம்பினேஷன் சொல்லு. நான் சொல்லு ஸ்குவாட அப்படி. பார்த்துட்டு இருந்தா எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒரு பவுலிங்கை வச்சு ஒரு 7 8 பேர் போட்டுடலாம் போல, அவ்வளோ பவுலர்ஸ் வச்சிருக்காரு. மிடில் ஆர்டர் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதுல, சாய் சுதர்ஷன், கில்லு பேட்டர்னு பார்த்தா அவ்வளோதான். மிச்சம் எல்லாம் ஆல்ரவுண்டர். விக்கெட் கீப்பர் ஒரு 4 ஆப்ஷன், குமார் கொசகராவா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜாஸ் பட்லரா பட்லர், இருக்கட்டும், அப்புறம் இவர் அனுஜ் டாம் ராவத், அனுஜ் ராவத்தா இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு யாருது இவர் டாம் டாம் பிராண்டன். பேட்டன் 4 பேக்கப். விக்கெட் கீப்பரு. அப்புறம் வந்து ஃபுல்லா பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர் அடுக்கியிருக்காங்க. என்னடா அது கொஞ்சம் இதனால என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, மிடில் ஆர்டர் கொஞ்சம் வல்னரபிளா இருக்கோங்கிற எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஓகேவா? வைல் ஐ டெல் திஸ், நான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் 11 என்னோட ஒப்பீனியன்ல நான் எடுத்து வச்சிருக்கேன், பார்ப்போம் சொல்றேன். ஓகே. ஆப்வியஸ்லி டாப் டூ வந்து சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன், தட் இஸ் ஆப்வியஸ். அப்புறம் வந்து ஜாஸ் பட்லர் அண்ட் மேபி வாஷி. அதுக்கப்புறம் வந்து ராகுல் தெவாத்தியா, ஜேசன் ஹோல்டர் ஆர் குமார் குசாகரா. ஐ மீன் நான் இந்த பிளேயிங் பொசிஷன்ஸை வச்சு சொல்லலை, என்னோட 11 சொல்கிறேன். நம்ம 11 வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரஷீத் கானு, பிரசீத் கிருஷ்ணா, ரபாடா, சிராஜ். இம்பாக்ட் பிளேயர் வந்து இஃப் ஹோல்டர் இஸ் நாட் பிளேயிங் ஐ வில் புட் ஹிம் இன் இம்பாக்ட் பிளேயர். கிளென் பிலிப்ஸ் மீன்ஸ் ஹோல்டர் ஆர் கிளென் பிலிப்ஸ் ஆர் இஷாந்த் சர்மா ஆர் சாய் கிஷோர் ஆர் ஷாருக் கான். ஓகே. இதுதான் என்னோட பிளேயிங் 11. வாட் இஸ் யுவர் இது 11? என்னோடதும் வந்து கில், சாய் சுதர்ஷன், பட்லர் டாப் 3. இட் ரிமைன்ஸ் சேம். அவங்க தான் இது பண்ண போறாங்க அன்டில் தே ஹேவ் அன் இன்ஜுரி கன்சர்ன். அப்பதான் வந்து மாறுவாங்க, பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா டாப் 3ல ஏதாவது இருந்துச்சுன்னா குமார் குஷாகரா இஸ் ஐடியல் பிளேயர் who can he can bat in middle order as well. நம்பர் 4 பொசிஷனுக்கு ஐடியல் பிளேயர். ஸோ குமார் குஷாகரா வந்து நம்பர் 4 கொண்டு வந்துட்டு வாஷி அட் நம்பர் 5. இஃப் தே நீட் ஃபார் ஃபினிஷிங் பர்பஸ்க்கு கிளென் பிலிப்ஸ் வச்சுக்கலாம் ஆர் ஜேசன் வோல்டர். ஓகே. ஐ என்னோட ஓவர்சீஸ் பார்த்தோன்னா பட்லர் வில் பி ஷோர் ஷாட். ம் ஓகே. ம் ரஷீத் கான் வில் பி ஷோர் ஷாட். இவங்க ஆமா. 2 பேர். தென் ரபாடா இருக்கறனால ரபாடா தேர்ட். ஸோ போத் கிளென் பிலிப்ஸ் அண்ட் ஓல்டர் இட்ஸ் வெரி அன்லைக்லி டு ஹேப்பன் அன்லெஸ் ஜேசன் ஓல்டர் வந்து அவங்க பவுலிங்ல தான் வச்சு கையை வைக்கணும். ஜேசன் ஓல்டருங்க பாரு, ரபாடா தேவை ரபாடா. இல்லைன்னு நினைச்சா மட்டும்தான் ஜேசன் ஓல்டர் அண்ட் கிளென் பிலிப்ஸ் ஆட முடியும் ஆமா. அலாங் வித் ரஷீத் கான் அண்ட் பட்லர். ம் ரஷீத் கான் அண்ட் பட்லர் அவங்க இருந்தாங்கன்னா ஷுவரா அவங்க ஆடுவாங்க. ஆடுவாங்க. மோஸ்ட் மெஜர் ஆஃப் தி மேட்ச் அவங்க ஆடுவாங்க. அவங்க செக்யூர் தர் பிளேஸ். இவங்களுக்குள்ள இப்போ ஜேசன் ஹோல்டருக்கு அதிகமாக பிக் பண்ணதுனால 7 crores வரையும் போனதுனால தே ஹேவ் அன் ஆப்ஷன். தே கேன் யூஸ் ஜேசன் ஹோல்டரை பொறுத்த வரையும். ரபாடாவும் ஃபிட்னஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரபாடா இது பண்ணலாம். அன்லெஸ் ரபாடாஸ் ஃபிட்னஸ் ஆஸ் அன் இஷ்யூ தென் தே கேன் பிளே போத் கிளென் பிலிப்ஸ் அண்ட் ஜேசன் ஹோல்டர் அந்த ம் இதில். தென் தே டூ ஹாவ் டெவாட்டியா, ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான். ஸோ கில்லு, சாயி, பட்லரு, குமார் குஷாகரா, வாஷிங்டனு, பிலிப்ஸு, ஜேசன் வோல்டர், ராகுல் டெவாட்டியா. எய்தர் பிலிப்ஸ் ஆர் ஜேசன் வோல்டர். ஒன்லி ரபாடா இஸ் நாட் தேர், தென் ஒன்லி போத் போத் வில் வில் பிளே. பிளே. புரியுது. ஓகே. தென் டெவாட்டியா, ரஷீத் கான். ஓகே, இது வந்துடுச்சு. தென் பின்னாடி அடுத்தது பார்த்தா சாய் கிஷோர், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரபாடா. ம் 12 நான் சொல்லியிருக்கேன். புரியுது. பிரசித் கிருஷ்ணா இம்பாக்ட் பிளேயர். ஸோ ஆமா. இந்த பேக்கப்ஸ் அசோக் சர்மாவா இருக்கட்டும், குர்னூர் பராரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பேக்கப். பிருத்திவிராஜ் யாரா சொன்னதா இருக்கட்டும், ஈவன் லூக் கூட்டா இருக்கட்டும், எத்தனை எல்லா பேக்கப்? இப்ப இப்ப எனக்கு என்ன டவுட்னா மானவ் சுத்தருங்கிறவரு சூப்பர் பிளேயர், அவரும் இருக்காரு. நிஷாந்த் சித்து சூப்பர் பிளேயர், அவர் அவரும் இருக்காரு. இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து மற்ற டீம்ல இருந்தா சான்ஸ் கிடைக்கும். பாவம் இவங்களுக்கும் ரொம்ப டஃப். தே ஆர் டூயிங் வெல் ஆக்சுவலி. அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அர்ஷத் கான் டபுள் நல்ல டியூட்டி, player. லைக் பேட்டிங்கும் நல்லா அண்ட் லோயர் லோயர் மிடில் ஆர்டர்ல பேட்டிங்கும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு. ஆமா. இதை தவிர ஒரு யங்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒருத்தர் இருக்கு, ரிஷாந்த் சர்மான்னு, அவரை வேற வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு இதுல என்ன தெரியுமா கொஸ்டின்ஸ் வந்தது? இப்போ சாய் பட் சுதர்ஷன், சுப்மன் எனக்கு கில்க்கு தெரிஞ்சு பேக்கப்ஸ் ஆ இருக்காங்களா?
சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில்லுக்கு பேக்கப்னு நீ யார் இருக்கா? எனக்கு அதுதான் இப்போ எனக்கு கொஸ்டினா இருக்கு. நீ ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் போய் ஆகணும். டாம் பேட்டன் எடுத்து வர மாதிரி இருக்கும். இல்ல அப்போ உனக்கு ஃபுல் டைனமிக்ஸே அடி வாங்கும்ல. நீ ஃபுல் அந்த ஒரு ஏதோ ஒரு பிளேயருக்காக உட்காந்து 2 3 பிளேயர் சேஞ்ச் பண்ண தேவை இருக்கும்ல. நீ அட்லீஸ்ட் ஒரு டொமஸ்டிக் பேக்கப் இருந்தா தானே பெட்டர் நான் ஃபீல் பண்ணேன். அது இருக்க. டொமஸ்டிக் பேக்கப் தான் இருக்கே. குமார் குஷாகரா இருக்காரு. குமார் குஷாகரா இருக்காரு. அவங்களுக்கு வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா வாஷிங்டன் சுந்தருக்கும் இ- அவருக்கும் சான்ஸ் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ம். ஆஸ்திரேலியா சீரிஸும் பார்த்தோம். லாஸ்ட் இயர் குஜராத் டைட்டன்ஸ் நம்பர் 4 வந்து he won't his place. அந்த ஆமா, பொசிஷனை நிறைய டைம் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆமா. வெரி கன்சர்ன் பாயிண்ட் என்னன்னா ஷாருக் கானோட ஃபினிஷிங் கேப்பபிலிட்டிஸ் இஸ் நாட் கரண்ட்லி டூயிங் சுத்தமா கிரேட் ஃபார்ம். ஃபார்ம்ல இல்ல. ஸோ அதனால தட்ஸ் வை ஐ புட் குமார் குஷகரா. குமார் குஷகரா கேஸ் நான் ஏன் இதுல போட்டேன்னா நம்பர் 4 இஸ் வெரி பெர்ஃபெக்ட். ஈவன் தே டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் கிளேன் பிலிப்ஸ். இஃப் ஆமா. இஃப் அட் ஆல் கிளேன் பிலிப்ஸ் ஆட் ஆனா அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அவங்க ஸ்ட்ரென்த் தான் ஏத்துமே தவிர இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த காம்பினேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. குமார் குஷகராவை நீங்க இம்பாக்ட் பிளேயரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு தேவைன்னா குமார் குஷகராவை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இல்ல உங்களுக்கு வந்து வெரி லிமிட்டட் ஓவர்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஷாருக் கான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இல்ல நானே ஷாருக் கான் ஃபார்ம்னால தான் அவரை வந்து இம்பாக்ட்ல போட்டேன். இல்லைன்னா லாஸ்ட் இயர் அவர் 11ல இருந்தார், பேக்கிங் இருந்தது டீம்ல இருந்து. பட் இப்போ அவரோட ஃபார்மை கன்சிடர் பண்ணி தான் என்ன அவரை என்னால் பிளேயிங் லெவலில் வைக்க முடியல. கரெக்ட். சரி அதான் ஷாருக் கானும் வந்து இஃப் இட் இஸ் அ கேஸ் வந்து ஒரு 1 ஓவர் மட்டும் பெண்டிங் இருக்குன்னா ஷாருக் கானையும் கூட நீங்க இது பண்ணி விடலாம். ஸோ குமார் குஷாகராவும் நல்ல பிளேயர். சி அதுதான் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இப்ப கரண்ட் ட்ரெண்ட் கரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் ஹஸ் a வெரி குட் டெக்னிக். ஐ எக்ஸ்பிளைன்ட் அபவுட் ம் ஜஸ்ட் மை அப்சர்வேஷன் ஆன் இஸ் பார்த்த வரையும் நான் சொல்றேன். புரியுது. நல்ல லுக்ஸ் வெரி சாலிட் டெக்னிக் லுக்ஸ் குட். அவரை ஹோப் பொறுத்த ஹி வரைக்கும் கெட்ஸ் குமார் அ சான்ஸ் குஷாகரா அண்ட் பொறுத்த வரையும். பெர்ஃபார்ம்ஸ். வில் ஹேவ் டு ஸோ வெயிட் அண்ட். ஐடியல் கேஸ் ஃபார் நம்பர் 4 பொசிஷன் அவரை இதை பொறுத்த வரையும். ம். இன்கேஸ் ஈவன் இஃப் எனி ஆஃப் திஸ் டாப் 3 கில், சாய் சுதர்ஷன், பட்லர் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் போன வருஷம் பிளே ஆஃப் வந்ததுக்கு த டாப் டாப் 3 ஸ்கோர்ஸ் ஹெவி லோட் ஆஃப் ரன்ஸ். ஆமா, அதுதான் அவங்களோட கீ சக்சஸ் டு என்டர் பிளே ஆஃப். ஆமா. ஸோ அது இன்கேஸ் ஃபெயில் ஆச்சுன்னா பிரச்சனை. ஸோ அந்த இதுக்கு வந்து இன்கேஸ் டாப் ஆர்டரில் தேவைப்பட்டுச்சுன்னா தே ஐடியலி நீட் திஸ் குமார் குஷகரா டைம் ஆஃப் பிளேயர் ம். டு ஸ்டெப் லெட்ஸ் இன். see that. So what சி is. இஸ் ஸ்ட்ரைக் ரேட் ம். சூப்பரா இது பண்ணியிருக்காரு. ஆமா. வென் நீ செட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர் அவரை பொறுத்தவரையும். அண்ட் ரொம்ப ஹை ரிஸ்க்லாம் இது பண்ண மாட்டார். Should be a இதுதான் decent player. இவங்களுக்கு நிறைய சான்சஸ் லைக் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் எப்படி போக போறாங்க இட்ஸ் வெரி டஃப் டெக். பிளேயிங் ஆ, 12 வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா ஆமா. த கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் பவுலர்ஸ் வெளியில இருக்கிறது ஈவன் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப டஃப் அவங்க பிக் பண்ண வருது. அர்ஷத் கானுக்குமே சான்ஸ் கிடைக்காது. ஈவன் Okay. குர்னூர் பிராரும் போன வாய்ப்பில்லை. வருஷம் நல்லா பண்ணியிருந்தாரு. குர்னூர் பிரார் கரண்ட்லி இன் இந்தியா ஏ செட்டப் இஸ் ஆல்சோ டூயிங் வெல். வாய்ப்பில்லை. இட்டு த டெக் பவுலரு நிறைய இட்டு த டெக் பவுலர் இருக்காங்க இவங்களுக்கு. அவர் பிரசித் எல்லாத்தையும் எடுத்து கிருஷ்ணாவா வச்சு இருக்கட்டும், ட்ரெயின் அசோக் பண்ணுவாருன்னு சர்மாவா நினைக்கிறேன். இருக்கட்டும், பிருத்திவிராஜாவா இருக்கட்டும், இல்லை எல்லாரும் எடுத்து எல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணுவார் போல இருக்கு. ஆமா சூப்பர். ஐயோ எக்க ககிசோ ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, மானவ் சுத்தர், பவுலிங் ஆப்ஷன்ஸ் குர்னூர் புரா, எக்கச்சக்கமா இஷாந்த் இருக்கு. சர்மா, அசோக் சர்மா, ரஷீத் கான், லுக்வுட், பிருத்திவிராஜ், ஜேசன் வோல்டர், ஜெயந்த் யாதவ், சாய் கிஷோர், அர்ஷத் கான், வாஷிங்டன் சுந்தர். ஏங்க அப்பா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு பவுலிங்கு. ஐ திங்க் த பவுலிங் இஸ் சீரியஸ்லி குட். செம்ம பட் சூப்பரா என்னன்னா இருக்கு. அவங்க வந்து இப்போ ரஷீத் கானோட ஃபார்ம் இஸ் எ கன்சர்ன். எல்லாருமே ம். பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, லாஸ்ட் இயர் ரஷீத் மோஸ்ட் எஃபெக்டிவ் பிளேயரா இருந்தது சாய் கிஷோர் ஆமா. இன் டர்ம்ஸ் உண்மை. ஆஃப் ஸ்பின். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ப்ளீஸ் கிவ் இம் சான்ஸ். அவர் சான்ஸ் நல்ல கொடுங்க. பவுலர். எங்கேயுமே கொடுக்க மாட்றாங்கப்பா. அவர் பாவம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு எப்படியா bowling கிடைக்கும். 8 பேர் இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப டஃப். ஆனாலும் கொடுக்கலாம். இல்ல இவ்வளவு பேர் சி இருந்தாலுமே வாஷிங்டன் கொடுக்கலாம். ஐ திங்க் நிறைய பேர் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் வந்து ஆர்சிபிக்கு இருந்த காலத்துல கூட பவர் பிளே பவுலரா இருந்தார். அவரு ஹி வாஸ் பவர் அ பவர் பிளே பவுலர். சூப்பர் பவர் பிளே ஆ பவுலர். ஆர்சிபி தான் வந்து ஐடியலா வந்து யூஸ் வாஷிங்டன் பண்ணாங்க, சுந்தர் சூப்பரா செம்மையா யூஸ் யூஸ் பண்ணாங்க. பண்ணாங்க. ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல எந்த டீம். ஐபிஎல்ல வந்து அவரோட பெஸ்ட் வந்து ஆர்சிபில இருந்த போது அண்ட் ஆர்பிஎஸ்க்கு இது பண்ணாரு. ஆர்பிஎஸ்க்கு நல்லா பண்ணாரு. அந்த அஸ்வின் இல்லாதப்போ பேக்கப் அந்த 17 அந்த ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஏன் யாருமே அவரை மறந்துட்டாங்களா அவரோட கேப்பபிலிட்டிஸ்ன்னு புரியல. அவரு
அதுதான் சர்ப்ரைஸா இருக்கு. ஐ திங்க் லாஸ்ட் இயர் வாஷி ரொம்ப கம்மி மேட்ச் தான் ஆடினாரே கூட. அதுவே ஒரு ஆமா, பெரிய. கரெக்ட். சான்ஸும் கிடைக்கல. ஆமா. அதுவும் பேட்டரா ஆடினாரு சில மேட்ச்லாம். பியூர் பேட்டரா பவுலிங்க்கு இல்ல. ஆமா, பியூர் பேட்டரா பவுலிங் ஆடினாரு. குடுக்கல. ஆமா. அ அ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாய் கிஷோர் டெத்ல பவுலிங் விட்டாங்க. அதுவும் பண்ணாங்க. நெறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி. ஸோ, ஐபிஎல் இஸ் அ ஃபன்னி கேம். வாட்ஸ் யுவர் ரேட்டிங்? எனக்கு இது ரேட்டிங்னு மீன்ஸ் இது சேம் சைடுங்கிறதுனால ஸ்குவாட் ரேட்டிங் சொல்லு. ஸ்குவாட் ரேட்டிங் அதான் சேம் ஏன்னா சைடு. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு. ஆக்ஷன் பர்சே கம்மிங்கிறனால மேபி ஐ வில் கோ மேபி 7.2 or 7.5 மேபி 7.5. ஓகே. வாட் இஸ் yours? 7.5. ஐ அக்ரி. நானும் 7.5 கொடுக்குறேன் குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரைக்கும். சி த ஏன்னா ஸ்குவாட் இஸ் ஒன்லி இஷ்யூ அவங்களுக்கு என்னன்னா, இஃப் த டாப் த்ரீ ஃபைல்ஸ் வெதர் த கஷ்டம். மிடில் ஆர்டர், லோயர் மிடில் ஆர்டர் ஸ்டாண்ட் அப் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்ல தான் நான் சொல்றேன். அதுதான். ஏன்னா நம்ம அவங்க லாஸ்ட் இயர் அவங்கள்ட்ட அந்த லூப் ஹோல் வந்து தெரில. ஆன் குட் ஃபைனல் பிளே ஆஃப் மும்பையோட எக்ஸ்போஸ் ஆச்சு. எத்தனை மேட்ச் அந்த மாதிரி ஆகாம இருக்குன்னு தான் பார்க்கணும். சேம் ஃபார்ம் கண்டினியூ ஆகுமா இந்த சீசன்ங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க். அதுதான் இப்போ ஆமா. வீல் அவுட் டு சி. அதனால தான் எனக்கு வந்து மிடில் ஆர்டர் வல்னரபிளா இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். லெட்ஸ் ஹோப் ஸோ லெட்ஸ் சி. வியூவர்ஸ், உங்களோட இது கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. டு யூ திங்க் தட் குஜராத் மிடில் ஆர்டர் இஸ் ஃபைன்? அவங்க இந்த வாட்டி பிளே ஆஃப் போவாங்களா? அவங்களோட ஆக்ஷன் பிக்ஸ் எப்படி இருக்கு? ஸ்குவாட் எப்படி இருக்கு? ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ப்ளீஸ் டூ ஃபாலோ அவர் வீடியோஸ். Subscribe to Beyond Boundaries Cricket. Thank you.